மேம் மேக்கப் கிளாஸ் எடுக்கிறீங்க, ஹேர் ஸ்டைல் கிளாஸ் எடுக்கிறீங்க, செமினார் எடுக்கிறீங்க, ஆரி டைலரிங் மேனேஜ் பண்றீங்க, இப்போ சாரி பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எப்படி தாங்க மேம் டைம் மேனேஜ் பண்றீங்க? இது இல்லாம வீட்லயும் சமைக்கிறேன்னு சொல்றீங்க. எப்படி இதெல்லாம் எங்களால நம்ப முடியுது? போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா, இப்ப நம்ம பிசினஸ்ல இத்தனை பண்றோம், இவ்வளோ கிளாஸஸ் எடுக்கிறோம், அது கூட இப்ப பொட்டிக் வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சாரி பர்ச்சேஸும் பண்ணணும், சேல்ஸும் பண்ணணும், வீடியோ எடுக்கணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு அந்த கடவுள் கொடுத்துருக்காருல்ல, இந்தமா இது நீ செய்ய அப்படின்னு. ஸோ அது ஒரு கிஃப்ட் மாதிரி பிடிச்சிக்கணும் நம்ம. என்னால் முடியாது, எனக்கு டைம் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியாது, இப்படியெல்லாம் நான் நினச்சேன் அப்படின்னா என்னோட வாய்ப்பை கண்டிப்பாக அந்த கடவுள் யோசிக்காமல் இப்படி பிடுங்கி அந்த பக்கம் கொடுத்துருவாரு. ஸோ அது நான் வேண்டான்னு நினைக்கிறேன். அதனால எப்படியாவது டைம் மேனேஜ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். பட் அதே மாதிரி எங்களோட டீம், ஸோ நான் எப்பவுமே இப்போ நானே எல்லாமே பண்ணணும் அப்படியெல்லாம் நினைக்கவே மாட்டேன். ஸோ எங்களோட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, எங்களோட வேலையை ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுறதுனால மேபி கரெக்டாக எல்லா வேலையும் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ எல்லாமே கரெக்டாக நடக்குதா, ஒரு ஒர்க்குக்கு போகும்போது கூட நம்ம அந்த ஒர்க் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம். பட் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும், அட் சேம் டைம் நமக்கு சேல்ஸ் ஆகுதா, பிஸ்னஸ் கரெக்டாக நடக்குதா, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம அதில் சம்பாதிக்கும் போது, நமக்கு அதில் வருமானம் வரும்போது அந்த பட்ட கஷ்டம் எல்லாமே அப்படியே காத்து மாதிரி பறந்து போய் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும். ஸோ அந்த சந்தோஷத்துல தான் என்னோட வண்டி இந்த அளவுக்கு ஸ்மூத்தா வேகமா ஓடிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். கரெக்டா?